வாட் இஸ் விர்ச்சுவல் டம்? ஸோ முக்கியமான இன்றைய கொஸ்டின். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லைட் வெயிட். ஸோ விர்ச்சுவல் டம்ன்றது ஒரு லைட் வெயிட் காப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரியல் டம்மை கால் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு மொத்த டாமும் ரெண்டர் ஆகும். ஓகே, ஜாசிப்பில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் மொத்த டாமும் ரெண்டர் ஆகுது பதிலாக அந்த காம்பவுண்டு கூடிய டாம் மட்டும் ரெண்டர் ஆச்சு அப்படின்னா ஸோ மொத்த பிச்சு ரீலோட் ஆகிறத எனக்கு ஸ்கிப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ரியாக்ட் வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விர்ச்சுவல் டம்மை கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவல் டம்மை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் டம்மை ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவல் டம்மை போய் கால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த காம்பவுண்ட் கூட நமக்கு ரெண்டர் ஆகும். Okay, React creates a virtual copy of the DOM in memory. When state or props change, React updates the virtual DOM. First பாத்தீங்களா, first virtual DOM தான் first அது கால் பண்ணும். So second தான் actual DOM கால் பண்ணும். virtual DOM கால் பண்றப்ப என்ன diffing, actual DOM வந்து reconciliation சொல்லுவாங்க. React combines the old virtual DOM with the new virtual DOM. So ஒரு பட்டன் கிளிக் இப்போ இன்க்ரிமெண்ட்ல ஒன்றை கிளிக் பண்ணா 1 அடுத்து 2 கிளிக் பண்ணா 2 மாறும் பாத்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் என்ன diffing. ஓகே, React updates only the changed parts in the real DOM. So மொத்தமாக முடிச்சப்போ ஸோ அப்போ ரியல் டம் கால் பண்ணுறோம் என்ன அப்படின்னா இது ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, why it is fast? Because React does not update the entire page. ஸோ மொத்த என்டையர் பேஜுமே அதை அப்டேட் பண்ணாது. ஸோ அந்த காம்பவுண்டு கூடியது மட்டும்தான் அப்டேட் பண்ணும். இட் அப்டேட்ஸ் ஒன்லி த ரிக்வயர்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் யூஸ் பண்ணேன், அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணப்போ அந்த பட்டன் கூடிய காம்பவுண்ட் மட்டும் தான் எனக்கு சேஞ்சஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ தான் ஒன்லி த ரிக்வயர்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது.